ஹாய் காய்ஸ், ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. 10th மேக்ஸ் கஷ்டம்னு நினைக்கிறவங்க டெய்லி 2 மினிட்ஸ் மட்டும் இந்த செம்ம கவனிங்க. ஈஸியாக நீங்கள் 10th நல்ல மார்க் எடுக்கலாம் மேக்ஸில். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ டு பி இஸ் அன் ஆன் டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன் டு ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்? அதாவது கோடொமைன் கோடொமைன் மொதல் இருக்குது, ரெண்டாவது இருக்கதா கோடொமைனில் உள்ளதுக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவலண்ட்டாக ஏல ஃபங்க்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பிஏ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஏ வேல்யூ நம்ம போட்டிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கோம். எக்ஸ் வேல்யூவை ஃபுல்லாக என்ன இருக்கா, ஏலோட வேல்யூ தானே எக்ஸ் வேல்யூ எடுப்போம். எக்ஸ் வேல்யூ ஃபுல்லாக கொடுத்துட்டு நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மட்டும் போதும். நம்மளுக்கு வர்ற வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு பி வேல்யூ தான் கிடைக்கும். ஓகேவா? எக்ஸ் -2 போடும்போது இந்த இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -2² ப்ளஸ் -2 + 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 வருது. அதே மாதிரி -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸில் 0 1 2 இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரே நம்பர்ஸ், அதாவது ஏன் இதில் 5 நம்பர் வந்த பிறகு 3 நம்பர் தான் எழுதியிருக்கோம்னா நம்ம திருப்பி நம்பரை ரிப்பீட் பண்ண மாட்டோம் நம்ம கோடொமைன் எழுதும்போது. ஸோ அந்த 3 நம்பர்ஸையும் மட்டும் போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணி வரைஞ்சிடும். அவ்வளோதான். ஓகேவா கைஸ்? ரொம்ப ஈஸி தான், கவனிங்க. ரொம்ப ஈஸி.